சூரியன் தன் கதிர்களுக்கு விடை கொடுத்து சந்திரன் வீதி உலா வரும் வேளையில் இந்நாளை வரவேற்று நல்ல நாள் இது நல்ல நாள் இது என்ற பாடலுக்கு நடனமாட வருகின்றனர் எம் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள்.
நம் அனைவரையும் இன்பக் கடலில் ஆழ்த்திய எம் மாணவ மாணவிகளுக்கு நன்றி. புதிய விடியல்களுக்கு பூபாலம் பாட வெளிச்ச சூரியன் வீதி உலா வரும் நேரம் இது. பலக இருந்த பாசப்பறவைகள் கலந்து கொள்ளும் திருவிழா, ஆண்டிற்கு ஒரு முறை வரும் ஆனந்த பெருவிழா. நாளைய உலகின் இன்றைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் மின்னுகின்ற வானமாய் திகழும் எம் பள்ளியின் செயல்பாடுகளை ஆண்டறிக்கையாய் சமர்ப்பிக்க வருகின்றார் எம் பள்ளியின் தலைமையாசிரியர் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். புனித பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப்பள்ளி, குட்டத்து ஆவாரம்பட்டி, திண்டுக்கல். நாள் 23/8/2025 சனிக்கிழமை. 127வது ஆண்டு விழா, விளையாட்டு விழா. இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது பெயரை போற்றுகிறோம். உமது வியக்கத்தகு செயல்களை எடுத்துரைக்கிறோம். தூய பாதையில் பின்தொடர்ந்த புனிதராம், அழியும் செல்வம் துறந்து அழியா உடல் கொண்ட தூயவர் புனித பிரான்சிஸ் சேவியர் திருநாமம் தாங்கிய எம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எம் பள்ளி அன்புடன் வரவேற்கிறது. உண்மை, உழைப்பு, உயர்வு எனும் விருது வாக்கிற்கு இலக்கணமாய் விளங்கி கொண்டிருக்கும் குட்டத்து ஆவரம்பட்டி புனித பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு விழா 127வது விளையாட்டு விழா மற்றும் ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கும் மாண்புமிகு ஐ. பெரியசாமி BA BGL MLA, ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர், கழக துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கும் வருகை தந்திருக்கும் மறை மாவட்ட வெள்ளி விழா குருக்கள் ரெவரண்ட் ஃபாதர் சகாயராஜ் முதன்மை குரு, திண்டுக்கல் மறை மாவட்டம் ரெவரண்ட் ஃபாதர் மரிய இன்னாசி, திண்டுக்கல் வட்டார அதிபர் பங்கு தந்தை, புனித வள்ளலார் பேராலயம் திண்டுக்கல் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக ரெவரண்ட் ஃபாதர் சாம்சன் ஆரோக்கியதாஜ் மறை மாவட்ட பொருளாளர் அவர்களுக்கும், திண்டுக்கல் மறை மாவட்ட ரெவரண்ட் ஃபாதர் தாமஸ் ஜான் பீட்டர் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும், திண்டுக்கல் மறை மாவட்டம் ரெவரண்ட் ஃபாதர் மெல்கி லாரன்ஸ் மறை மாவட்ட பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும், திண்டுக்கல் மறை மாவட்டம் சிறப்பு அழைப்பாளராக திருமிகு கு. சத்தியமூர்த்தி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர், திண்டுக்கல் மாவட்டம் திருமிகு எம். இன்பராஜ் திமுக ரெட்டியார் சத்திரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அனுமந்தராயன்கோட்டை, திரு ஏ. குழந்தைராஜ் தலைமை ஆசிரியர் ஓய்வு, குட்டத்துப்பட்டி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் குட்டத்து ஆவரம்பட்டி, திரு டி. ரூபன் டென்னிங்ஸ் ராஜா MCA MSc B.Ed திமுக பொதுக்குழு உறுப்பினர் குட்டத்து ஆவரம்பட்டி, திரு ஏ. வர்கீஸ் BA LLB உதயம் லயன்ஸ் கிளப் தலைவர் குட்டத்துப்பட்டி, திரு ஏ. கிறிஸ்டின் ராஜா TNSTC திமுக அமைப்புச்சாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் குட்டத்து ஆவரம்பட்டி, திரு ஒய். பீட்டர் தலைமை ஆசிரியர் ஓய்வு சமூக ஆர்வலர் கு. ஆவரம்பட்டி, திரு ஏ. சேஸ்ராஜ் BA B.Ed திமுக கிளை செயலாளர் குட்டத்து ஆவரம்பட்டி அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் பிரமாண்ட வளர்ச்சிக்கும் பெரும் பங்கு வகிக்கும் எம் பள்ளியின் கல்தூண், எங்களின் பாசத்திற்குரிய தாளர் தந்தை அருட்திரு எஸ். ஜான் நெப்போலியன் MA M.Ed M.Phil PhD அடிகளார் அவர்களுக்கும், பல்வேறு பங்குகள் பள்ளிகள் நிறுவனத்திலிருந்து வருகை தந்திருக்கும் அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும், பெற்றோர் பெரியோர், ஊர் பெரியதனக்காரர்கள், ஊர் பொதுமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், பள்ளியின் முன்னாள் இந்நாள் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் பள்ளிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இத்தனை ஆண்டுகளாக இப்பள்ளியை வழிநடத்தி வந்த ஆயர்களுக்கும் தாளாளர் தந்தைகளுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் உடன் உழைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் எம் வரவேற்பினை நன்றியையும் தெரிவித்து கொண்டு பள்ளியின் ஆண்டறிக்கையினை உங்கள் முன் சமர்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வளர்ச்சி பாதையிலே எம் பள்ளி. கற்றருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செயலை சொல்லுவர் எனும் ஐயன் திருவள்ளுவரின் சொற்களுக்கு ஏற்ப தாம் கற்றதை ஏற்றுக்கொள்ளுமாறு செல்லக்கூடிய ஒரு வலிமையையும் மன உறுதியையும் ஒருங்கிணைந்த ஏழை எளிய மக்களின் கல்வி அறிவினை வளர்க்கும் சீரிய சிந்தனையும் வளர்த்தெடுக்கவும் 18/3/1898 புனித மரியன்னை தொடக்கப்பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்டு
படிப்படியாக வளர்ச்சி பெற்று 23/3/1931 முதல் அரசின் நிதி உதவியுடன் நடுநிலைப் பள்ளியாகவும் 2/6/2002 முதல் முன்னாள் தாளாளர் தந்தை KS ஆரோக்கியசாமி அடிகளார் அவர்களின் பெரும் முயற்சியுடனும் இப்பள்ளி உயர்நிலைப் பள்ளியாகவும் சுயநிதியுடன் தரம் உயர்த்தப்பட்டது. நம் கிராமப்புற மாணவர்கள் 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் தூரம் கருதி படிப்பை நிறுத்திவிடுவதால் அவர்களின் நலன் கருதி நம் தாளாளர் அருள் தந்தை S. ஜான் நெப்போலியன் MA M.Ed M.Phil PhD அவர்களால் 2018-2019 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு தொடங்குவது என பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் கலந்தாலோசிக்கப்பட்டு ஆயர் அவர்களின் அனுமதியோடும் ஆசியோடும் பொருளாதார உதவியோடும் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கனவை நனவாக்கும் பொருட்டு அவர்களுக்கு மேலும் மாண்புமிகு அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்களின் பொருளாதார உதவியோடும் 1/6/2018 முதல் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு 82 மாணவ மாணவியர்கள் 4 பிரிவுகளின் கீழ் எம் பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நாட்டின் வருங்கால தலைவர்களையும் அரசியல் வல்லுநர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும் சிறந்த எழுத்தாளர்களையும் ஏன் நல்ல மனித நேயமிக்க பண்பாடு ஒழுக்கம் நல்ல குடிப்பன்மை வருங்கால குடிமக்களாக உருவாக்க வேண்டும் என்ற கனவுகளோடு திண்டுக்கல் மறைமாவட்ட நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் எம் பள்ளிக்கு மகுடம் சூட்டுவது போல் அருட்பணி S. ஜான் நெப்போலியன் அடிகளார் 2017 இருந்து எம் பள்ளியின் தாளாளராக நியமிக்கப்பட்டு இந்த நொடி வரையில் திறம்பட செயல்பட்டு வருகிறார் என்பதனை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். அதன் தொடர்ச்சி ஆண்டறிக்கையின் தொடர்ச்சியாக வளர்ச்சி பாதையில் எம் பள்ளி தாளாளர் தந்தை அவர்கள் 2017 முதல் இன்று வரை கடந்து வந்த பாதை. 2017 தந்தை அவர்கள் இப்பள்ளிக்கு வந்தவுடன் பழைய கட்டிடங்களின் தளங்களை புனரமைத்தார். 2018ஆம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்து ஆயர் மூலம் ரூபாய் 14 லட்சம் பெறப்பட்டு பல முயற்சிகள் மேற்கொண்டு அங்கீகாரம் பெறப்பட்டது. 2018 தொலைவில் இருந்து மாணவர்களை அழைத்து வர அரசு உதவி பெறும் ஆசிரியர்களின் உதவியோடு ரூபாய் 7 லட்சம் செலவில் பேருந்து வசதி செய்து கொடுக்கப்பட்டது. 6ஆம் வகுப்பு நடைபெறக்கூடிய கீழ்த்தளத்தின் மேல் DMSS உதவியுடன் LDWP தன்னார்வ மாணவர்கள் மூலமாக ரூபாய் 7 லட்சம் பெறப்பட்டு மேல்தளத்தில் 3 வகுப்பறைகள் 2017-18 கட்டி முடிக்கப்பட்டது. மாண்புமிகு அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்களின் பெரும் முயற்சியால் திருமதி கனிமொழி கருணாநிதி MP அவர்களின் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் 13 லட்சம் பெறப்பட்டு கணினி வகுப்பறை தந்தை அவர்களின் பெரும் முயற்சியால் கட்டி முடிக்கப்பட்டது. ஹோலி ஃபேமிலி பிரதர்ஸ் மூலமும் கேத்ரினா அம்மா அவர்கள் மூலமாகவும் ரூபாய் 20 லட்சம் பெறப்பட்டு நூலகம் அலுவலக அறை மற்றும் 3 வகுப்பறைகள் கட்டப்பட்டு 27/2/2020 ஆயர் முன்னிலையில் திறப்பு விழா நடத்தப்பட்டது. இப்பெரும் முயற்சி செய்த எம் தாளாளர் தந்தை அவர்களுக்கு பணிவான நன்றிகள். நம் பள்ளிக்கு வர்ணம் பூசவும் மதில் சுவர் கட்டவும் நம் பள்ளி ஆசிரியர்கள் மிகவும் உதவியாக இருந்தனர். உள் பள்ளி மைதானத்தை சீர் செய்யும் வகையில் மண் அடிப்பதற்காக ரூபாய் 2 லட்சம் செலவு செய்யப்பட்டது. பள்ளி வளாகத்தை சுற்றி மதில் சுவர் எழுப்பும் வகையில் ரூபாய் 2 லட்சம் செலவு செய்யப்பட்டது. அறிவியல் ஆய்வக உபகரணங்கள் கணினி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வாங்கும் வகையில் ரூபாய் 6 லட்சம் செலவு செய்யப்பட்டு மாணவர்களின் குடிநீர் பிரச்சினை தீர்க்கும் வகையில் ஆழ்துளை கிணறு MSC ஃபாதர்ஸ் மூலமாகவும் செபாஸ்டியன் பிரதர் வழிகாட்டுதலின்படி குடிநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டது. பள்ளியின் அங்கீகார கோப்பு நிலுவையில் இருந்ததை சரி செய்து அங்கீகாரம் பெற ரூபாய் 2 லட்சம் செலவு செய்யப்பட்டது. 2022-23 கல்வியாண்டில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழி கல்விக்கு அனுமதி பெற ரூபாய் 3 லட்சம் செலவு செய்யப்பட்டது. மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்களின் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து
தந்தை அவர்களின் பெருமுயற்சியால் ரூபாய் 36 லட்சம் பெறப்பட்டு எம் பள்ளிக்கு புனித சேவியர் கலையரங்கம் கட்டி முடிக்கப்பட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் 2024 திறப்பு விழா மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வனத்துறை மற்றும் DMSS மூலமாக மரக்கன்றுகள் வரவழைக்கப்பட்டு எம் பள்ளியில் நடப்பட்டு மாணவர்களாலும் ஆசிரியர்களாலும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு நல்ல குடிநீர் வழங்குவதற்காக ரூபாய் 7 லட்சம் செலவில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரமும் மாணவர்களுக்கு ஸ்டீல் பெஞ்ச் டெஸ்க் மாவட்ட கவுன்சிலர் திருமதி சுதா செல்வி அவர்களின் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து பெறப்பட்டது. கிரீட் அறக்கட்டளை மூலம் கழிப்பறை வசதி மாணவிகளுக்கு செய்து தரப்பட்டது. இந்த ஆண்டு எம் பள்ளி தாளாளர் அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க எம் பள்ளி மாணவர்களுக்கு கழிப்பிட வசதிக்காக கட்டிடம் கட்டித்தர மாண்புமிகு அமைச்சர் பெரியசாமி அவர்கள் தன்னுடைய தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் 21 லட்சம் ஒதுக்கப்பட்டு அதற்கான கட்டிடப் பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தெளிந்த சிந்தனை, திட்டமிட்டு செயல்படுதல், சிறந்த கட்டிடக் கலைஞர், கலைகளில் வல்லவர், தொலைநோக்கு பார்வையுடையவர், வானளாவிய உயர்ந்த சிந்தனை உள்ளவர் என பன்முகத்தன்மை கொண்ட எம் பள்ளி தாளாளர் அவர்களுக்கு மீண்டுமாக எம் நன்றியை உரித்தாக்குகிறோம். இத்துணை முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பாதையில் எம் பள்ளி மாணவர்கள் 2019 முதல் 2024 வரை 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவர்களின் மதிப்பெண் மற்றும் தேர்ச்சி சதவீதம் 2019-20 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் 78 மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர். இதில் 100% தேர்ச்சி பெற்றனர். முதலிடம் எஸ் டோனியா யோகா 500க்கு 406 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். 12ஆம் வகுப்பில் 80 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் 87% தேர்ச்சி பெற்றனர். முதலிடம் பிரவீன் சாமுவேல் 600க்கு 435 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். 2020-21 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் 73 மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர். 96% தேர்ச்சி பெற்றனர். முதலிடம் மரிய ஜோன்ஸ் தமிழரசி 500க்கு 423 மதிப்பெண்கள் பெற்றார். 12ஆம் வகுப்பில் 71 மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர். இதில் 100% தேர்ச்சி பெற்றனர். முதலிடம் அந்தோ செரினா 600க்கு 527 மதிப்பெண்கள். 2021-22 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் 57 மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர். இதில் 95% தேர்ச்சி பெற்றனர். முதலிடம் எஸ் டோனியா யோகா 600க்கு 459 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். 2022-23 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் 64 பேர் தேர்வு எழுதினர். 100% தேர்ச்சி பெற்றனர். முதலிடம் எஸ் காவிய சந்தோஷ் 500க்கு 448 மதிப்பெண்கள். 12ஆம் வகுப்பில் 75 பேர் தேர்வு எழுதினர். 96% தேர்ச்சி அடைந்தனர். முதலிடம் திவ்ய செல்சியா 600க்கு 490 மதிப்பெண்கள். 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் 78 மாணவர்கள் தேர்வு எழுதினர். 99% தேர்ச்சி. முதலிடம் கெவின் தாமஸ் 500க்கு 484 மதிப்பெண்கள். 2ஆம் இடம் ஜனனி லிகோரி 500க்கு 472 மதிப்பெண்கள். 3ஆம் இடம் ஸ்ரீ மகாமுனி 500க்கு 468 மதிப்பெண்கள். 12ஆம் வகுப்பில் 57 மாணவர்கள் தேர்வு எழுதினர். 98% தேர்ச்சி பெற்றனர். முதலிடம் கிறிஸ்து பிரவீன் 600க்கு 529 மதிப்பெண்கள். 2ஆம் இடம் ஸ்ரீசாந்த் 600க்கு 525 மதிப்பெண்கள். 3ஆம் இடம் மரிய ஜோன்ஸ் தமிழரசி 600க்கு 498 மதிப்பெண்கள். 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் 76 மாணவர்கள் தேர்வு எழுதினர். தேர்ச்சி பெற்றோர் 76, தேர்ச்சி சதவீதம் 100. முதலிடம் ரேஸ்மா 500க்கு 488 மதிப்பெண்கள். 2ஆம் இடம் பிராங்க்லின் 500க்கு 469 மதிப்பெண்கள். 3ஆம் இடம் கீர்த்தனா 500க்கு 466 மதிப்பெண்கள்.
சமூக அறிவியல் பாடத்தில் 5 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். 12ஆம் வகுப்பில் 57 பேர் தேர்வு எழுதினர். தேர்ச்சி சதவிகிதம் 95. முதலிடம் பி பிரவீனா 600க்கு 487 மதிப்பெண்கள். 2ஆம் இடம் ஏ பாஸ்டினா ஸ்டெஃபி 600க்கு 486 மதிப்பெண்கள். 3ஆம் இடம் எம் காவிய சந்தோஷ் 600க்கு 484 மதிப்பெண்கள். பள்ளி ஆசிரியர்கள், சிற்பியானவன் ஒரு கல்லை எடுத்து அழகிய சிற்பமாக மாற்றுவது போல் எம் ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் பல சூழ்நிலைகளிலிருந்து வரும் மாணவர்களை சிறந்த மாணவர்களாக உருவாக்குகிறார்கள். மாணவர்களின் படிப்பு முன்னேற்றத்தில் அதிக அக்கறையும் ஆர்வமும் கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்களிலும் பள்ளிக்கு வந்து 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி கற்றுத் தருகிறார்கள். அரசால் அளிக்கப்படும் பயிற்சிகளுக்கும் சென்று அவர் தம் பணியை செவ்வனே செய்கின்றார்கள். பள்ளி தாளாளர் தந்தையோடு ஒத்துழைத்து செயல்படுகின்றார்கள். கல்வி சுற்றுலா, ஆண்டிற்கு ஒரு முறை சுற்றுலா அழைத்து சென்று மாணவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம். சிறு சேமிப்பு, சிறுதுளி பெருவெள்ளம் என்பதற்கிணங்க எம் பள்ளியில் சிறு சேமிப்பு திட்டமும் சிறப்பாக இயங்கி வருகிறது. பள்ளி விழாக்கள் மாணவர்களிடையே தேசிய உணர்வையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் வளர்க்கும் விதத்தில் ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, குழந்தைகள் தின விழா, காமராஜர் பிறந்தநாள் விழா, கிறிஸ்மஸ் தின விழா, விளையாட்டு விழா, ஆசிரியர் தின விழா போன்ற விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. மருத்துவ பரிசோதனை. எமது பள்ளிக்கு அவ்வப்போது மருத்துவர்கள் வந்து எம் மாணவர்களை பரிசோதித்து நோய்களை கண்டறிந்து அதனை நீக்கி நலமுடன் வாழ உதவி வருகிறார்கள். விளையாட்டு. மாணவர்களின் ஆரோக்கிய வாழ்விற்கு உடற்பயிற்சி மிகவும் அவசியம். எமது பள்ளியில் ஒவ்வொரு வாரமும் அணிநடை பயிற்சியும் உடற்பயிற்சியும் மேலும் குழு மற்றும் தடகள விளையாட்டுக்கான பயிற்சியும் நடைபெற்று வருகிறது. சாய் பாரத் கல்லூரியில் நடைபெற்ற கபடி போட்டியில் எம் பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடம் பிடித்து வெற்றி பெற்றனர். மேலும் குறுவட்ட அளவில் நடைபெற்ற கொக்கோ, கபடி மற்றும் 100 மீட்டர் ஓட்டம், 400 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் ஆகிய தடகள போட்டியில் முதல் இடத்தில் 42 தங்கப் பதக்கங்களையும் 23 வெள்ளிப் பதக்கங்களையும் பெற்று நம் மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் மாவட்ட அளவில் நடைபெறும் விளையாட்டு போட்டிக்கு தேர்வாகி வெற்றி பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பயிற்றுவித்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கிய மன்றம். மாணவர்களின் கலைத்திறன்களை வளர்க்கும் விதத்தில் ஒவ்வொரு வாரமும் இலக்கிய மன்றங்கள், வானவில் மன்றம், கணித மன்றம் மற்றும் சமூக அறிவியல் மன்றங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இளம் மாணவர்கள் செஞ்சிலுவை இயக்கம். 25 மாணவர்களை கொண்ட இவ்வியக்கம் ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை வழிபாட்டு கூட்டத்தில் JRC கொடி ஏற்றப்பட்டு உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. சாரணர் இயக்கம், நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம், பசுமைப்படை போன்ற இயக்கங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நன்றி உணர்வுகளுடன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உன்னத கோட்பாட்டுடன் மாணவ மாணவியரை சமுதாயத்தில் சிறந்த மனிதராக உருவாக்கி கொண்டிருக்கும் எம் பள்ளி இவ்வேளையில் பள்ளியினை வழிநடத்தும் இறைவனுக்கும் தன்னார்வத்தோடு உதவி செய்கின்ற நல் உள்ளங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களது நன்றியினை இவ்வாண்டு அறிக்கையின் மூலம் சமர்ப்பிக்கின்றோம். என் நன்றி கொன்றாருக்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு நன்றி. இந்த ஆண்டில் நடந்த இன்ப நிகழ்ச்சிகளை ஆண்டறிக்கை வடிவாக்கி நம் அனைவரின் காதுகளுக்கும் விருந்தாக்கிய நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மரங்கள் வெட்டப்பட்ட நிலம், நீர் வற்றிய ஆறு, காற்றை தொலைத்த பறவை, விலங்குகள் இடம்பெயர்ந்தன. மனிதன் தன் சுயநலத்தினால் இயற்கையை அளித்தான். மீண்டும் வருமா அந்த பசுமை? இன்று நடனத்தின் மூலம் இயற்கையின் அழிவை எடுத்துக்காட்ட வருகின்றனர் எம் பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்.
சுடுகாடு. கரும்பு விளைஞ்ச ஊரு ஏன் அப்ப பிறந்த ஊரு கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு ஆறு குளம் நிறைஞ்சிருந்த நாடு எங்க நாடு அந்த ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு பாதி இடம் நகராட்சி பஸ் ஸ்டாண்டு ஆச்சு. அது மீதி இடம் உயரமான குப்பமேடு ஆச்சு. நீதியிடம் உயரமான குப்பமேடு ஆச்சு தன்னே நன்னே நானே நன்னே 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 நானே நானே நன்னே நானே நன்னே 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 நானே தன்னே நன்னே நானே நன்னே 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 நானே நானே நன்னே நானே நன்னே 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 நானே காற்றினிலும் தண்ணியிலும் எல்லா விஷமும் கலந்திடுச்சு தம்பி எல்லா விஷமும் கலந்திடுச்சு செடி கொடிகள் வளராம பூனி குறுகி போயிருச்சு தம்பி பூனி குறுகி போயிருச்சு இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். கேடு தரும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி காத்திடணும் கேடு தரும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி காத்திடணும் நன்னே நானே நன்னே 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 நானே நானே நன்னே நானே நன்னே 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 நானே நன்னே நன்னே நானே நன்னே 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 நானே நானே நன்னே நானே நன்னே 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 நானே வளர்ச்சி என்ற பெயரினிலே காடுகளை அழிச்சு மரங்களையும் மலைகளையும் அதிகமாக உடைச்சு மரங்களையும் மலைகளையும் அதிகமாக உடைச்சு பூமிக்குள்ள இருப்பதையும் சுரங்கம் போட்டு சுரண்டி நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு நன்னே நன்னே நானே நன்னே 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 நானே நானே நன்னே நானே நன்னே 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 நானே நன்னே நன்னே நானே நன்னே 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 நானே நானே நன்னே நானே நன்னே 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 நானே நன்னே நன்னே நானே நன்னே 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 நானே நானே நன்னே நானே நன்னே 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 நானே இயற்கையின் அழிவை தங்கள் நடனம் மூலம் அழகாக எடுத்துரைத்த மாணவ மாணவிகளுக்கு நன்றி. அன்பான பெற்றோர்களே, மாணவ மாணவியரே, இன்றைய நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மறைமாவட்ட முதன்மை குரு பேரூர் தந்தை டி சகாயராஜ் அவர்கள் நம்மிடையே ஒரு சில வார்த்தைகள் வழங்க வருகின்றார். அதன் பிறகு விளையாட்டில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு, வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குகின்றார். அன்பான பெற்றோரே, மாணவ செல்வங்களே, நம்முடைய கோரிக்கையை ஏற்று ஐயா பெரியசாமி அவர்கள் நம்முடைய குழந்தைகள் அமர்வதற்கு ரூபாய் 2 லட்சம் ரூபாயை நமக்கு வழங்கி உதவி புரிந்திருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மொத்தம் 8 லட்சம் 8.5 லட்சம் இப்பொழுது இப்பொழுது தொடக்கமாக 2 லட்சத்தை கொடுத்திருக்கிறார். மீதி கொடுப்பார் என்று சொல்லியிருக்கின்றார். அன்பான பெற்றோரே, குழந்தைகளை இடையில் அழைத்து செல்ல வேண்டாம். அனைவருக்கும் உணவு இருக்கிறது, பெற்றோருக்கும் உணவு இருக்கிறது. எனவே கடைசி வரை இருந்து உணவினை உண்டு பிள்ளைகளுடைய கலை விருந்தையும் பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
புனித பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவின் தலைமையேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் ஏ பெரியசாமி அவர்களே, இவ்விழாவிற்கு முன்னிலை வைக்கக்கூடிய மறைமாவட்ட அருள் பணியாளர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய அருள் சகோதரிகளே, அருள் சகோதரர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, இளைஞர்களே, இளம்பெண்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை பொழுதின் வணக்கத்தை முதற்கண் உரித்தாக்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தாளாளர் தந்தை அவர்களை சிறப்பாக இந்த வேளையிலே நான் பாராட்ட விரும்புகிறேன். மிக ஆக்கப்பூர்வமான பணிகளை பங்கேற்கும் பள்ளிக்கும் அவர் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். தாளாளர் அருள் பணியாளர் ஜான் நெப்போலியன் அவர்களோடு இணைந்து மாண்புமிகு அமைச்சர் சொன்னது போல தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், தன்னார்வலர்கள் எல்லோருமாக இணைந்து இந்த பள்ளியை வளர்ச்சி பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி பெயரால் தாளாளர் தந்தை அவர்களுக்கும் உங்களுக்கும் இதயம் நிறைந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை உரித்தாக்குகின்றோம். கைத்தட்டுங்க ராஜா, எல்லாரும் சேர்ந்து. வெரி குட். அடுத்து தாளாளர் தந்தை என்னை அழைக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார், ஓரிரு வார்த்தைகள் மட்டும். ஏன்னா நிறைய நிகழ்ச்சி இருக்கிறது. நான் நெப்போலியன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன், விடிய விடிய நிகழ்ச்சி நடத்துவோம் போல் இருக்கு, நிறையா இருக்கிறது அப்படின்னு. ஒரே ஒரு கருத்தை மட்டும் இந்த ஆண்டு விழாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே மேடையிலே பார்த்தோம் என்று சொன்னால் கடைசி வரி இருக்கிறது, இயற்கையை சத்தமா. அடுத்தது, ஏனென்றால் இன்று இந்த பூவுலகு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கடந்த பாடலிலே நாம் கேட்டோம். புவி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த பூமி வெப்பமாகுது, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாம் கேட்கலாம். ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய சிறிய காரியம் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஆகவே நீங்கள் உங்கள் தோட்டத்தில், வீட்டில் மரங்களை வளர்க்கணும். இருக்கக்கூடிய மரங்களை பேணி பாதுகாக்கணும். தண்ணீரை வீணாக்காமல் பயன்படுத்தணும். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தணும். இப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் நீங்கள் உண்மையாக, நேர்மையாக இருந்தால் இந்த பூமி பந்தை நாம் அனைவருமாக இணைந்து காப்பாற்ற முடியும். ஏன்னா இந்த பூமி நமக்கு ஒரு கொடையாக கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த கொடையை பாதுகாத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் பாதுகாப்பாக கொடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை, பொறுப்பு. ஆகவே இயற்கையை பாதுகாப்போம், இன்பமாய் வாழ்வோம். இந்த நாளிலே இந்த அழைப்பை கொடுத்து அழைத்த தாளாளர் தந்தை, ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர், மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 100 meter for boys 6 to 8, 6th standard. First prize Leslie Priyan, Red House. Second prize J. Leanderson, Greenhouse. மூணாவது பிரைஸ், செகண்ட் பிரைஸ் அங்கே இருக்கு. Third prize S. Samayaraj, Yellow House. Next 100 meter for girls. First prize S. Sanjana, Red House. செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். Second prize V. Hathrina, Blue House. Third prize Sri Nagajodi for Blue House. Next long jump for boys. First prize S. Samayaraj, Yellow House. Second prize A. Raphael Anthony, Red House. Third prize A. Vasant, Red House. Long jump for girls. First prize Sanjana, Red House.
Long jump for girls. First prize Sanjana for Red House. Second prize Sobana Green House. Third prize Katharina Blue House. Four into 100 relay for boys. First prize Leslie Priyan for Red House. Second prize Nishant. Third prize Vasant. Fourth prize Rafael Anthony for Red House. Four into 100 relay for girls. First S. Sanjana, second Miona, third Saral, fourth Sakshida for Red House. Seventh to 8th, first 100 meter for boys. First prize R. Harish Kumar, Red House. Second prize S. Maria Jones, Yellow House. Third prize R.O. Ilan, Red House. Next, 100 meter for girls. First prize A. Jessica for Green House. Second prize M. Nancy for Blue House. Third prize R. Epsipa for Blue House. Long jump for boys. First prize R. Harish Kumar for Red House. Second prize R. Ipsipa Blue House. Third prize M. Nancy for Blue House. 4 into 100 relay for girls. சிறப்புரையும் பரிசும் வழங்கிய எம் அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி. பூமி தாளாட்ட, வானம் நீரூற்ற, தானாய் வளர்ந்தது இயற்கை. மனிதன் கண்பட்டதும் காணாமல் போனது இயற்கை. இயற்கை வீழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் இயற்கையோடு இணைந்து இன்றும் காணக்குயில்களாக வாழும் பழங்குடியினரின் பாரம்பரிய நடனத்தை நம்மிடையே ஆட வருகின்றனர் எம் பள்ளியின் 6ஆம் வகுப்பு மாணவிகள்.
ஹலோ ஹலோ நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து நம்மை வாழ்த்த இருக்கின்ற அருட்தந்தை சாம்சன் அடிகளார் நம்முடைய மறைமாவட்ட பொருளர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார். இந்த அருமையான நாளிலே குட்டத்து ஆவரம்பட்டி புனித பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவை சீரும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியின் தாளாளரும் தலைமை ஆசிரியரும் இந்த பங்கின் பங்கு தந்தையுமான அன்பு தந்தை ஜான் நெப்போலியன் அடிகளார் அவர்களே, இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக பங்கெடுக்கின்ற மறைமாவட்ட குருகுல முதல்வர் அவர்களே, ஏனைய அருள் பணியாளர்களே, நம்மையெல்லாம் வாழ்த்தி சென்ற மதிப்புமிகு அமைச்சர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும், இங்கு கூடி வந்துள்ள பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரிய பெருமக்கள், மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு மாலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இந்த பள்ளியானது ஒவ்வொரு நேரமும் நாளொரு பொழுதும் பொழுதொரு வண்ணமாக மேன்மை பெற்று வளர்வதை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றோம். மாணாக்கர்கள் பல்வேறு தனித்திறன்களில் வளர்ச்சியடைவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்தோடு கூட இன்று பல்வேறு திறனறிவு சார்ந்த காரியங்களிலே மாணாக்கர்கள் இன்னும் ஆர்வம் காட்டுவது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. நாம் நவீன யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மக்களை அடக்கி ஆளுகின்றது. இந்த உலகம் அவற்றின் ஆளுகைக்குள் வந்துவிட்டது என்று சொல்லிவிடலாம். ஆகவே கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு தரமான கல்வியை, மதிப்பீட்டு கல்வியை, அத்தோடு கூட எல்லா மக்களுக்கும் பணியாற்றக்கூடிய ஒரு மாந்தநேய நோக்கிலே சிறப்பான கல்வியை கத்தோலிக்க கல்வி நிறுவனங்கள், குறிப்பாக இந்த பள்ளியானது வழங்கி கொண்டிருக்கின்றது. அத்தோடு கூட அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த காரியங்களிலே இந்த மண்ணிலே பல நல்ல உள்ளங்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளையும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆகவே மாணாக்கர்கள் இந்த பள்ளியில் கற்கின்ற பாடங்கள் எதிர்காலத்தில் தனி மனித வாழ்வுக்கு மட்டுமல்ல, சமுதாயத்தை வென்றெடுப்பதற்கும் அத்தோடு கூட நல்ல பெயரோடு பெருமையோடு வாழ்வதற்கும் ஏற்ற கல்வியை நம்முடைய கல்வி நிறுவனம் கொடுக்கின்றது என்பது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. இந்த மேன்மையான நிகழ்ச்சியில் எல்லா காரியங்களையும் ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய தாளாளர் தந்தை நெப்போலியன் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்கள், இங்கு வந்திருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் மீண்டுமாக வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி. அதனைத் தொடர்ந்து நம்முடைய பள்ளியில் வகுப்புகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சென்ற கல்வியாண்டினுடைய மதிப்பெண் பட்டியலில் 6th A சி நந்தினி முதல் மதிப்பெண். நினைவு பரிசு டி சஹானா இரண்டாவது மதிப்பெண் 6th A. 6th B உமாசங்கரன். 6th D பூபனா இரண்டாம் இடம். 6th C சி நிவேதா முதல் மதிப்பெண். 6th C ரெனிசா ஜோஸ் இரண்டாம் இடம். 7th A அக்ஷிதா முதல் மதிப்பெண். 7th A SS நிசாந்தினி இரண்டாம் இடம். 7th B சிரில் ஜோன்ஸ் முதல் இடம். A லவுரா இரண்டாம் இடம்.
7th C முதல் இடம் ஜி தர்ஷினி. Clap your hands. ஜே தனுஷா இரண்டாம் இடம். Clap your hands. 8th A ஜி நிசாலினி முதல் இடம். எம் பிரதீப் இரண்டாம் இடம். 8th B முதல் இடம் ஆர் ரெனிஷா. 8th B இரண்டாம் இடம் சான் ரோஹித். 8th C முதல் இடம் ஜோசிகா. 8th C இரண்டாம் இடம் நிதிஷா. 9th A முதல் இடம் ஜி சந்தோஷ்குமார். 9th A எம் ஜீவ பிரசாந்த் இரண்டாம் இடம். 9th B நிவாசினி முதல் இடம். 9th B ஏ ஜெசிகா இரண்டாம் இடம். 11th A டி கெவின் தாமஸ் முதல் மதிப்பெண். 11th A ஏ ஸ்ரீ மகாமணி இரண்டாம் இடம். 11th C சைனிங் ஜெனிஃபர் முதல் இடம். 11th பி ரோஷன் இரண்டாம் இடம். 11th D சபரிநாதன் முதல் இடம். 11th D சி சந்தோஷ் இரண்டாம் இடம். 11th E கிருத்திக் ரோஷன் முதல் இடம். 11th E திருநாகேஸ்வரன் இரண்டாம் இடம். சிறப்புரையும் பரிசளிப்பும் வழங்கிய எம் தந்தை அவர்களுக்கு நன்றி. The drums come out the working, leaning when body is thrown off, and the women dance. Now let's enjoy the English medium dance.